ஹாய் ஹலோ வெல்கம் பேக் செஃப் முருகன் ரெசிபி. இன்றைக்கி நம்ம ஒரு சேனலில் சூப்பர் ரெசிபி தான் பார்க்குறோம். அது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு நான்வெஜ் ரெசிபி. ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் வந்து மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதில் வந்து ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம ஒரு லேட்டஸ்ட் வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ ஒரு ஃபேன் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபேனில் ஆயில் காஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அதிலே கொஞ்சம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு, இது ரெண்டையுமே போட்டு கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வந்துட்டு ஃபைனாக சாப் பண்ணால் வந்துட்டு கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி ரெண்டையுமே போட்டு ஒரு கிண்டி விட்டுக்கலாம். இந்த சூட்டில் பூண்டை போட்டு ஃப்ரை பண்ணும்போது நல்ல ஒரு மணம் வரும். ஸோ அந்த மணம் வர வரையும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அடிஷ்னல் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நம்ம என்ன ஆட் பண்ணோம்னா வெங்காயம். ஸோ வெங்காயத்தை வந்து எவ்வளோ நைஸாக வெட்ட முடியுமோ அவ்வளோ நைஸாக இந்த மாதிரி ஃபைன் சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ண வெங்காயத்தை வந்து போட்டுட்டு அதையும் வந்துட்டு ஒரு 30 செகண்ட் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள், ஃப்ரை ஆகட்டும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்து நைஸாக ஆம்லேட்டுக்கு வெட்டுற மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் வந்து நம்ம இப்போ போட்டுக்குவோம். அதில் பச்சை மிளகாவும் வதங்கட்டும். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா நெருக்கி வதங்கிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு மட்டனை வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா சின்ன போன்லெஸ் பீஸாக எடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து இது கூட சேர்த்து நம்ம ஃபுல்லாக வதக்கிக்கலாம். இந்த எண்ணெயிலேயே அந்த வெங்காயத்தோட ஈரத்துலேயே வந்துட்டு இந்த மட்டன் வந்து நல்லா குக் ஆகும். மட்டனில் நிறைய அந்த கொழுப்பு அந்த மாதிரி எதுவும் இருந்துச்சுன்னா வேணால் நல்லா எடுத்துகிட்டு போடுங்க. இதில் வந்துட்டு ஓரளவுக்கு இருந்துச்சுன்னா தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதனால் வந்துட்டு ரொம்ப இல்லாமல் ஓரளவுக்கு போடுங்க. எல்லாமே போன்லெஸ் பீஸ் போட்டுக்கோங்க. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு வந்துட்டு நான் உப்பு போட்டிருக்கேன். கொஞ்சமாக 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். காரத்துக்காக கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரக பவுட்ரு, 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு பவுட்ரு. ஸோ இதோட இன்க்ரீடியன்ஸு அவ்வளோதாங்க. இதை வந்து நல்லா கிண்டணும். ஸோ இந்த ஆயிலே வந்துட்டு இந்த மட்டன் வந்துட்டு கொஞ்சம் நல்லா குக் ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். நான்வெஜ் பண்ணும்போது மஞ்சத்தூள் எதுக்கு போடுறோன்னா நம்ம வந்து மேக்ஸிமம் வந்துட்டு அது ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் ஆட் பண்ணோன்னா அந்த கலரும் சரி அந்த ஃப்ளேவரும் வந்து நமக்கு வந்து பெருசாக நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நெருக்கி வந்து நம்ம பண்ணது வந்து ஃபுல்லாக குக் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு சின்னது வந்து இதை எடுத்து அப்படியே நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு இதை வந்து கிரைண்ட் பண்ண போகிறோம். அந்த ஜவ்வுக்கு எல்லாமே ஓரளவுக்கு குக் ஆகட்டும், பார்த்துக்கோங்க. இந்த ஆயிலே குக் ஆகிறதுனால மட்டன் ஓரளவுக்கு நல்லா குக் ஆயிரும். இப்போ நான் இதை வந்து மிக்சியில் மாற்றிடுறேன். அதை ஆற வச்சு மாறலாம், இல்லை அப்படியே கூட மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா போர்ஷன் கம்மியாக தான் பண்ணுறோம். மிக்ஸி ஜார் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ஒரு கப்பு பொட்டுக்கடலை எடுத்து, அதாவது சட்னிக்கு போடுவோம் இல்லைங்களா, பொரிக்கடலை, அதை எடுத்து நான் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சேன். ஸோ அதனால் வந்துட்டு நான் அதே ஜார்லேயே போட்டு நான் இப்போ இந்த மட்டனை அரைச்சிக்கிட்டேன். ஸோ இந்த மட்டன் நல்லா அரைச்சாச்சு. இந்தளவுக்கு பரபரன்னு அரைச்சிட்டு இதை அப்படியே வந்துட்டு ஒரு சின்ன ஒரு பிளேட்டில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ மாற்றினதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்துட்டு ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு கப்பு பொட்டுக்கடலையை வந்து நம்ம வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோன்னு சொல்லிவிட்டு அந்த பவுடரை வந்து இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஒரு இது தெரியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிக்கிற அந்த ஒரு டைட்னஸ் வரணும். ஸோ அது வர வரையும் உங்களுக்கு வந்துட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்துட்டு இந்த மட்டன் வந்து நல்லா சாஃப்ட்னஸாக பொழுன்னு இருக்கணுன்றக்காக வந்துட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு முட்டையை உடச்சி அதில் ஒரு 1/4 தான் நம்ம இதில் வந்துட்டு இதில் ஆட் பண்ண போகிறோம். அதுவும் ஆட் பண்ணோம்னா இன்னும் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ அந்த டைட் வரல கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணலாம். இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ முட்டை போட்டால் நல்லா சாஃப்ட் இருக்கும். போடாமையும் வரும், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் பட் போட்டோம்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் நீங்கள் பார்த்திங்களா எவ்வளோ போட்டேன், இவ்வளோ தான் எக்கே இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்தளவு போட்டோம்னா நல்லா ஸ்பான்சியாக இருக்கும் நமக்கு மட்டன் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சாஃப்ட்டாக இருக்கும் இந்த ஃப்ரை பண்ணதுக்கப்புறம். ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நான் பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த காரம் இதோட இந்த பிரெட் க்ரம்ஸோட லைட் ஸ்வீட்டு அது சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் அழகாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க வந்து இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்குன்னா இன்னும் கொஞ்சம் காரம் ஜாஸ்தி சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க. இதில் வந்து காரம் வந்து நான் நார்மலாக தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த சைஸில் எல்லா பீஸையுமே பிடிச்சி வச்சுருவோம். உங்களுக்கு இதை விட பெருசாக வேணாலும் பிடிச்சிக்கலாம், இதை விட சின்னதாக வேணாலும் பிடிச்சிக்கலாம். சின்னதாக இருந்துச்சுன்னா குட்டியாக சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா குழந்தைங்களும் அப்படி தான் விரும்புவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி எல்லா பீஸையும் இந்த சைஸில் எல்லா பீஸையுமே இப்போ நம்ம பிடிச்சி வச்சாச்சு. இப்போ ஆயில் வந்து ஆல்ரெடி காய வச்சிட்டேன். நான் அந்த பக்கம் காஞ்சிட்ருக்கு. இப்போ பிடிச்ச நம்ம வந்துட்டு இப்போ ஒரு 10-15 பீஸு இதை வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த எல்லா பீஸையுமே 1 பை 1 அழகாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணுவோம். ஆயில் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா மேலே வந்துட்டு வெளி சைடில் வந்துட்டு நல்லா குக் ஆகிடும். ஆனால் உள்ளே வந்துட்டு அந்த ஒரு ஈரப்பசம் இருக்கும். அதனால் வந்து என்னென்னா போடும்போது ஆயிலை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கலரும் சரி உள்ளேயும் சரி சூப்பராக வெந்திருக்கும்.
உங்களுக்கு ஃப்ளேம் ரொம்ப முக்கியம் இதில் இம்பார்ட்டண்ட்டு. அதனால் வந்து நீங்கள் அதை வந்து கம்பல்சரி நீங்கள் பார்த்து தான் பண்ணணும். ஸ்லோ ஃப்ளேம் வச்சு தான் பண்ணணும். சூடு அதிகமாக இருந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட போடுங்க. அவசரப்பட்டு சூடாக இருந்துச்சுன்னா எல்லாம் போட்டலாம் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா கலர் மாறிடும். அப்புறம் பார்க்குறதுக்கே நமக்கு வந்துட்டு நல்லா இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் பொறுமையாக செய்யுங்க. பார்த்தீங்களா, அந்த பக்கம் உள்ளது எல்லா பீஸுமே வந்துருச்சு. இந்த 3 பீஸ் தான் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதனால் அதை மட்டும் நான் திருப்பி விட்டுறேன். ஆல்ரெடி வந்து நமக்கு ஆல்ரெடி குக் பண்ண மட்டனு, அதனால் வந்துட்டு நமக்கு ரொம்ப ஃபுல்லாக வந்து நம்ம வேகிற அளவு அதெல்லாம் கிடையாது. ஓரளவு கிரிப்ஸி அந்த மொறுமொறுப்பு வந்துச்சு அப்படின்னா நம்ம அழகாக வந்துட்டு இதை எடுத்துக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு கார்லிக் சாஸ் இருக்கட்டும், அது இல்லைனா டொமேட்டோ சாஸ், இல்லை மைனோஸ் அந்த மாதிரி எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். எல்லாத்துக்குமே இது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்நாக்ஸாக கூட நம்ம பண்ணி பார்க்கலாம், பண்ணி சாப்பிடலாம். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப சூப்பரானது இது. மதுரையில், திண்டுக்கல் இந்த பக்கம்லாம் போனீங்கன்னா சவுத் சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மட்டன் கோலா உருண்டை வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ இதை வந்து வீட்டில் ஈஸியாக பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து உங்களுக்கு இவ்வளோ ஈஸியாக வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு அழகாக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. இந்த மாதிரி நம்ம எப்பயுமே வந்துட்டு ரெகுலராகவே வந்துட்டு பார்த்திங்கன்னா நான்வெஜ் வீடியோஸ், சவுத் இந்தியன் ஸ்டைல், சைனீஸ் ஸ்டைல் இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது உங்களோட ஃபேவரட் ரெசிபி என்னங்கிறத வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அழகாக செஞ்ச மட்டன் ஃப்ரைட் பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை அப்படியே நம்ம ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கூட வந்து நம்ம டொமேட்டோ சாஸோ இல்லை வந்துட்டு மைனஸோ வச்சு நம்ம அழகாக தொட்டு சாப்பிட வேண்டியதுதான். இதை வீட்டில் அழகாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் திரும்பவும் சொல்கிறேன், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணட்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நாளைக்கு இதே ஒரு நல்ல ஒரு ரெசிபியோட வந்துட்டு மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.